என்லைட்டன்மெண்ட்டுக்கே அதில் கொடுக்கப்படுகிற உருவகம் வந்து விருட்சம் தான், ஒரு மிகப்பெரிய விருட்சம். அந்த விருட்சத்தை தான் நான் இந்த படத்தில் பார்க்குறதா நான் நினைக்கிறேன். விவேசினி என்கிற இந்த திரைப்படம் இயல்பாக இந்த சமூகம் முழுவதும் இருக்கிற அச்சங்கள், அமானுஷ்யம் பற்றிய அறியாமை, இவற்றையெல்லாம் அறிவியல் பூர்வமாக பார்ப்பதற்காக எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தினுடைய உருவாக்கம், படத்தின் நடிகர்களினுடைய நடிப்பு எல்லாமே வியக்கத்தக்க அளவில் இருக்கிறது. பகுத்தறிவுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம் சமூக விமர்சனத்தோடு தான் இது வரைக்கும் தொடர்பு படுத்தி பார்த்துருக்குறோம். அதையும் கடந்து இயற்கை விதிகளோட இன்றைக்கி புதுசாக அறிவியல் சொல்லக்கூடிய விஷயங்களோட, குறிப்பாக வந்து தாவரவியல் தொடர்பான ஆய்வுகளோட தொடர்பு படுத்தி காட்டினது ரொம்ப புதுசாகவும் முக்கியமானதாகவும் இருந்துச்சு. நம்மை போன்றவர்கள் எல்லோரும் பிரச்சனைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு போராட வேண்டும். ஏதோ பாதிக்கப்பட்ட மக்கள் தான் போராட வேண்டும் என்கிற நிலை இல்லாமல் இது மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்படியான ஒரு சுற்றுச்சூழல் அழிப்பு என்பதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய எதிர்காலத்திற்கும் சமூகத்திற்கும் இழப்பு எடுக்கக்கூடியது என்பதையும் மக்கள் மத்தியில் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த வகையில் இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கவன ஈர்ப்பாக இந்த திரைப்படம் அமையும் என்று. முதல் பகுத்தறிவு இதழ் என்று நம்முடைய தமிழ் சூழலில் அறியப்படுகின்ற தத்துவ விவேசினி என்கின்ற இதழின் பெயரை தொடர்புபடுத்தும் விதமாக இந்த திரைப்படத்துக்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அதனை நாம் முதல் சிறப்பாக கருத வேண்டும். இதை தான் இங்கர்சால் வந்து பகுத்தறிவாதி யாருன்னு கேட்டப்போ ரொம்ப ஷார்ப்பாக பதில் சொன்னார். தெரியாததை தெரியாதுன்னு சொல்கிறவன் பகுத்தறிவாதி, தெரியாததையெல்லாம் கடவுள்தான் செய்கிறார் என்று சொல்லுகிறவன் ஆன்மீகவாதி. இங்கர்சாலுடைய அந்த கோட்டை தான் வந்து இந்த படம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த படம் வழி வழியாக நமது அறிவை மறைக்கிற நம்பிக்கைகளை உடைத்து அறிவியல் அடிப்படையில் வாழ்வதற்கான ஒரு அறிவை நமக்கு தந்திருக்கிறது. மரபை மீண்டும் கொண்டு வருவது என்ற கருத்துக்கு எதிராக மரபினையே கேள்விக்குள்ளாக்குவது என்ற இந்த ஒரு உள்கருத்து, மையக்கருத்து என்பது இந்தியாவில் இப்பொழுது மிக மிக தேவைப்படுகிறது. இந்த கருத்துக்களை மறுபரிசீலனை செய்வதற்கு தூண்டுதலாக இருக்கின்ற இத்தகைய தயாரிப்புகள் பெரும் அளவில் வரவேற்கப்பட வேண்டியவை என்று நான் கருதுகின்றேன். தமிழ் சினிமா உலகத்திற்கு ஒரு புதிய பார்வையை, திசை வழியை காட்டுகிற ஒரு படமாக நாங்கள் பார்க்கிறோம். இரட்டை பேய்களை விரட்டுகிற ஒரு முயற்சியாக இந்த பேய் கதை வந்திருக்கிறது என்று சொல்லலாம். மூடநம்பிக்கை என்ற பேயையும் சுரண்டல் என்ற பேயையும் விரட்டுவதற்கான ஒரு கருவியாக, கலைக்கருவியாக விவேசினி வந்திருக்கிறது. ஒரு தட்டையான சினிமாவாகவே பழகி போன நம்முடைய தமிழ் சினிமா பார்வையாளர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வேறுபட்ட சினிமாவை எப்படி பார்க்க போகிறாங்க, எப்படி பாராட்ட போகிறாங்க. இந்த சினிமா வரலாற்றில் இவங்க உருவாக்கி இருக்கிற இந்த வரலாறு நிச்சயமாக காலங்காலத்திற்கு அது அங்கீகரிக்கப்படும். மூடநம்பிக்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழ் சினிமாவில் செஞ்சிருக்கிற இந்த செயல் ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.